தேங்க்யூ. ஹாப்பியா? ஹாப்பி. ஹாப்பி. சரி பாய் பாய். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இப்படி இந்த கஸ்டமர் அவருடைய ஜீப்பை நான் வீட்டில் இல்லாதப்ப எங்க வீட்டுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நானும் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வண்டியை ஃபுல்லா செக் பண்ணதுல வண்டியுடைய ஆன் ஆஃப் சுவிட்ச் ப்ராப்ளமா இருந்தது. அதுக்கப்புறம் வண்டியை பவர் கொடுத்து ஆன் பண்ணி ரன் பண்ணதுல பயங்கரமான நாய்ஸ். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கஸ்டமர் வண்டியை யூஸ் பண்ணாம நிறைய மழை தண்ணி படுற மாதிரி இடத்துல வண்டியை வச்சிட்டு இருக்காரு. அதனால மோட்டருடைய பகுதிகள் எல்லாத்துலயும் தண்ணி பட்டு உள்ள எந்த விதமான கிரீஸும் இல்லாம ஒரே சத்தமா இருந்தது. அதோட மட்டும் இல்லாம ஒரு மோட்டரும் கொஞ்சம் வீக்கா இருந்தது. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீலா கழட்டி ஒரு மோட்டரையும் அன்ஸ்க்ரூ பண்ணி உள்ள கியர் பாக்ஸ் வரைக்கும் கிரீஸ் போட்டு பவர் கொடுத்து ரன் பண்ணி நாய்ஸ் ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணிருக்கேன். பட் இது உடனே ரெடியூஸ் ஆகாது, வண்டி ஓட்ட தான் ரெடியூஸ் ஆகும். அதையும் நான் கஸ்டமர் கிட்ட அட்வைஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வண்டியோடைய சஸ்பென்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருந்தது. இருந்தாலும் ஃப்ரண்ட்ல 2 லைட் மட்டும் எரியல. அது என்னடான்னு தூக்கிட்டு செக் பண்ணி பார்த்ததுல அந்த எல்இடி லைட்ஸே கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இன்கேஸ் அங்க இருந்ததுன்னா அதை நம்ம கனெக்ஷன் கொடுத்து ப்ராப்பரா கொடுத்துருப்போம். பட் அந்த இடத்துல அது மிஸ்ஸிங்னால என்கிட்டயும் வேற எல்இடி லைட்ஸ் இல்ல அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஓவராலா வண்டியை கம்ப்ளீட்டா சர்வீஸ் பண்ணிட்டு கஸ்டமருடைய கார்ல லோட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த குழந்தை என்ன சொன்னா நீங்களே கேளுங்க.